ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு இந்த பதிவுல நாம சொல்ல போற விஷயம், லக்னத்தில் சனி பகவான் இருந்தார், லக்னத்துடன் தொடர்பு கொண்டார், என்ன செய்வார் அப்படிங்கறத பத்தி தான். லக்னத்தில் சனி பகவான் இருந்தார்னா அவரோட பார்வை வந்து 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையாக லக்னத்திற்கு 3ஆம் இடமான இளைய உடன்பிறப்பு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகும். அதே நேரத்துல அது பாத்தீங்கன்னாக்கா வெற்றியை சொல்லக்கூடிய இடம், அதே நேரத்துல சிறுதூர பயணத்தை சொல்லக்கூடிய இடம், இதெல்லாம் சொல்லக்கூடியது 3ஆம் இடம். 7ஆம் இடம்ங்கிறது கலஸ்திரகம், நண்பர்கள், கூட்டுத்தொழில் இதெல்லாம் சொல்லக்கூடியது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடியது. இந்த இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சனி பகவான் பார்க்குது. தன்னோட ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்தை பார்க்கறத ஒரு பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ணாலும் 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இளைய உடன்பிறப்புடன் பாத்தீங்கன்னாக்கா ஒரு தேவையற்ற சர்ச்சைகளை ஏற்படுத்துறதும், அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா சிறு தூர பயணத்துல கவனமா இருக்க வேண்டியதெல்லாம் முக்கியமான காலங்கள். இந்த லக்னத்தில் சனி இருந்தாலே அது மாதிரிதான் இருக்குமா அப்படின்னா, அதோட தசாபுத்தி காலங்கள் வரக்கூடியதா இருக்கணும். அதே நேரத்துல சிறு தூர பயணம் பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது அந்தரமோ சூட்சமோ பிராணமோ வருதுன்னா அந்த காலத்துல நம்ம சிறு தூர பயணமோ இல்லை இதனும் கையெழுத்து போட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்குதுன்னா அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படும் போது அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும்னு சொல்லுவோம். லக்னத்துக்கு 7ஆம் இடத்தோட சனி தொடர்பு கொள்ளும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா கலஸ்தரத்தில் தேவையற்ற சர்ச்சைகளை ஏற்படுத்துறது உண்டு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சொல்லுது. அதே போல பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்தோட சனி பகவான் தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்கன்னா தாயாரின் உடல்நிலை பாத்தீங்கன்னாக்கா சிறு சங்கடங்கள் கொடுக்கும், அதாவது தாயாருக்கு உறக்கத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுது. லக்னத்துக்கு 3ஆம் இடத்தோட சனி தொடர்பு கொள்ளும் போது தகப்பனாரின் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் அதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் தொடர்பு கொள்ளும் போது அவர் 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் தொடர்பு கொள்ளும் போது அவர் அதாவது தொழிலுக்காக பார்த்தீங்கன்னா ஏதேனும் கடனை ஏற்படுத்தக்கூடியது வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமாக சனி பகவான் வராருங்கிறப்போ அது போல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் லக்னத்துல அதாவது ஒரு மேச லக்னத்துக்கு சூரிய பகவான் 5ஆம் இடத்ததிபதியின் சாரம் பெற்றிருக்கும் போது பாத்தீங்கன்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது அதுல வந்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சங்கடங்கள் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது. அதுல அந்த சூரிய பகவானின் பலத்தை பொறுத்தும் பாத்தீங்கன்னாக்கா சில மாறுபாடுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அதனால லக்னத்தில் இருக்கும் சனி பகவான் இருப்பவர்கள் பிடிவாத குணமும் அசால்ட்டுத்தனம் அதாவது பாத்தீங்கன்னா மந்த குணமும் உள்ளவர்களாக இருப்பார்ன்றது இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் பதிவு அடுத்தடுத்துல நாம தெரியப்படுத்தலாம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.